ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 15. இந்த 15வது பாடத்தில் செவ்வாய் மேட்டை பற்றி, செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய குறிகளை பற்றி, செவ்வாய் எவ்வாறு இருப்பார், அவருடைய குணநலன்கள், அவருடைய அந்த மேட்டில் காணப்படக்கூடிய குறிகள், பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய் அப்படின்னாவே ஒரு பூமி புத்திரன். அதாவது செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நிலபலம், சொத்து பத்து இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். கோபம் நிறைய வரும், வீரம், விவேகம், சண்டைக்காரர். செவ்வாய் நல்லா இருந்தால் சண்டை நிறைய போடுவாங்க, சண்டை போட்டு வெற்றி பெறுவார்கள். சண்டை மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வீரம் உள்ளவர், விவேகம் உள்ளவர், நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய, உயிரை துச்சமாக நினைத்து அந்த உயிர் தியாகம் செய்யக்கூடிய வீரர்கள், அதாவது இராணுவம், சீருடை பணியாளர்கள், அதாவது எல்லை பாதுகாப்பு படை, இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்கள், செவிலியர்கள், இவர்கள்லாம் இந்த கொரோனா காலத்தில் தன் உயிரை துச்சமாக மதித்து மக்களுக்காக வேண்டி சேவை ஆற்றுபவர்கள் எவர்களோ அவர்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும். செவ்வாய் வீரத்தின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம். அதாவது ஒரு காட்டில் போய் ஒரு முனிவர் தவம் இருந்து கடவுள்கிட்ட வரம் வாங்குறத விட நாட்டுக்காக வேண்டி, நாட்டு மக்களுக்காக வேண்டி ஒரே ஒரு நொடியில் உயிரை தியாகம், தன்னுடைய இன்னுயிரை, விலை மதிப்பற்ற உயிரை தியாகம் செய்யக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்கும், அவர்கள் எப்படி இருந்தால் எவ்வாறு இருப்பார்கள், இந்த மேடு எப்படி இருந்தா, அந்த குறிகள் எவ்வாறு இருந்தா, அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு போயிடுவோம். இப்போ இது கையினுடைய அமைப்பு. இதில் இது குருமேடு. குரு, சனி, சூரியன், புதன் கீழே இருக்கிறது, புதனுக்கு கீழே இருக்கிறது செவ்வாய். இது செவ்வாய் மேடு, இது செவ்வாய் சமவெளி, இது ஒரு கீழ் செவ்வாய் மேடுன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாவே உள்ளங்கை ஃபுல்லாவே இருக்கிறது செவ்வாய் மேடு. இது மேல் செவ்வாய், புதன் மேட்டுக்கு கீழே இருக்கிறது மேல் செவ்வாய். இந்த சந்திரன் மேட்டுக்கு மேலே, இந்த புதன் மேட்டுக்கு கீழே இருக்கிறது மேல் செவ்வாய் மேடு. இந்த குரு மேட்டுக்கு கீழே, சுக்கிர மேட்டுக்கு மேலே நடுப்புற இருக்கிறது இது கீழ் செவ்வாய். இது செவ்வாய் சமவெளி. இது மூணும் ஒரு சில பேருக்கு இது மூணும் ஒரே ஈக்குவலா இருக்கும். அவர்களுக்கு வீரம், விவேகம், தேசப்பற்று, நாட்டு மேல ஒரு நம்பிக்கை, நாணயம், இது மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப செவ்வாய் மீது சும்மா டம்மியா இருக்கு சார், ரொம்ப இறக்கமா இருக்கு, அதாவது ரொம்ப பள்ளமா இருக்கு அப்படின்னா அவர்கள் வீரம் இல்லாமல் இருப்பார்கள். செவ்வாய் யாரு? வீரம், அதாவது வீரம், விவேகம், நாட்டுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள். அந்த கையில செவ்வாய் மேடு தாழ்ந்து இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? கோழையா இருப்பாங்க, வீரம் இல்லாம இருப்பாங்க. அதாவது முதல்ல நமக்கு செல்வந்தரா ஆகணும், இன்னும் சொல்ல போனா அரசியல் ஆகட்டும், வியாபாரி ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த செவ்வாய் மேடு நல்லா இருக்கும். செவ்வாய் வீரம், விவேகம், கோபம் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இல்லைன்னா கோழையா இருப்பாங்க. கோழை என்ன செய்ய முடியும்? ஒரு வீர புத்திரன், அதாவது அஷ்டலட்சுமியில் வீரலட்சுமியின் புத்திரர்களே செவ்வாயின் புத்திரர்கள். செவ்வாய் நல்லா இருந்தாக்க வாழ்க்கையில ரொம்ப வீரமா இருப்பாங்க, சண்டை போட்டு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க. இந்த மேடு டம்மியா பலமா இருந்ததுன்னா கோழையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஓரளவு நல்லா ஒரு உப்பலா இருந்ததுன்னா, இந்த மூணு மேடுமே ஓரளவு உப்பலா இருந்து, நடுக்கை லைட்டா கொஞ்சம் வர செவ்வாய் சமவெளி அது சமமா இருந்து, இது ரெண்டும் நல்லா உப்பலா இருந்ததுன்னா ஒரு நல்ல அமைப்பு. அதாவது செவ்வாய் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அவர்கள் உயிரை கூட துச்சமாக மதித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், சத்தியம் தவறாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காதல் துறையிலே அவர்கள் வீரம், விவேகம் நிறைந்தவர்களாக, நல்ல சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேடு அளவுக்கு அதிகமா உப்பலா இருக்கு சார். இந்த ரெண்டு மேடுமே அளவுக்கு அதிகமாக எல்லா கையை விட ரொம்ப ரொம்ப உப்பலா இருக்கு. அப்படி இருந்தா அவர்கள் தீயவர்கள்.
இப்போ நல்லவர்களை பற்றி சொன்னோம், கோழையை பற்றி சொன்னோம். முதல்ல ஒன்றுமே இல்லைன்னா அவங்க கோழையாக இருப்பாங்க, வீரம் இல்லாமல் இருப்பாங்க. நடுத்தரமாக நல்லா இருந்ததுன்னா அவர்கள் வீரம், விவேகம், நாட்டுக்காண்டி உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்னும் ரொம்ப ஓவர அளவுக்கு அதிகமாக உப்பலாக இருந்து கை கடினமாக இருக்கும், இந்த விரல் கோழி குண்டு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். கை வந்து ரஃப்பாக ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப உப்பி போய் நல்லா அப்படியே முரடாக இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். கை குட்டையாக இருக்கும், அவங்களும் குட்டையாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காதலிக்கும் போது காதலித்த பெண்ணை யாராவது வந்து தடுத்தால், காதலிக்கும் போது தடுத்தால் கொலை கூட செய்வார்கள். பெருவிரலாக பார்க்கணும், மெயினாக பெருவிரல் குண்டா கோழி குண்டு மாதிரி, அதாவது குட்டையா, அவங்களும் ஆளும் குட்டா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, ஒரு மாதிரி கண்ணம்லாம் நல்ல கும்முன்னு அப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொலை. அவரை பார்த்தாவே தெரியும் கோபம் அதிகமாக இருப்பவர் கொலையாளி. அதாவது அளவுக்கு அதிகமாக இந்த செவ்வாமேடு உச்சமாக இருந்ததுன்னா, அளவுக்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் கொலை கூட செய்வார்கள். குடி, பெண்கள் பின்னாடி சுற்றி, அதாவது தவறு செய்யக்கூடிய ஒரு எண்ணம், கொலை, கற்பழிப்பு, திருடுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சனி, புதன், செவ்வாய், சந்திரன் இவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவாங்க, அப்போ நல்லது செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ இந்த செவ்வாய் வந்து அளவுக்கு அதிகமாக உப்பலாக இருந்து, ரொம்ப உப்பலாக இருக்கும்போது கை வந்து கரடுமுரடாக இருக்கும், கை உப்பலாகவும் இருக்கும், கரடுமுரடாக இருக்கும், குண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கொலையும் செய்வார்கள், கோபம் நிறைய வரும், முரட்டுத்தனம், முட்டாள்தனம், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறோமோ அவங்களுக்கே தெரியுது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வெறித்தனமா, மிருக வெறின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வெறித்தனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறு செய்து ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பார்கள். இப்ப அதை விட்டுருவோம். இப்ப இந்த மேடு வந்து குணத்தை மூணு பேரும் எப்படி இருப்பாங்க, அதாவது பள்ளமா இருந்தா எப்படி இருப்பாங்க, லைட்டா நல்ல உப்பலா இருந்ததுன்னா எப்படி இருப்பாங்க, அளவுக்கு அதிகமாக உப்பலா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இது செவ்வாமேடு. இந்த செவ்வாமேட்ல ஒரு மேல் நோக்கி ஒரு குறி இருக்கு சார். அந்த குறி இருந்ததுன்னா அவர்கள் வெற்றியாளராக திகழ்வார்கள். எந்த வேலை எடுத்தாலும் அதுல வெற்றி, வீரம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு 2-3 ரேகை மேலே கீழே இருக்கு சார். 2-3 ரேகை இருந்ததுன்னா அவர்கள் அல்லல் படுவார்கள், எந்த ஒரு வேலையிலையும் ஜெயிக்க முடியாது, ஒரு மாதிரி குழப்பமான மனோநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த இதுல வந்து ஒரு புள்ளி, இந்த இது செவ்வாமேடு. இங்க பாருங்க, செவ்வாமேடு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் செவ்வாமேடு சார். இந்த டாட்டா புள்ளி வச்சுக்கணும், இது மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி. இந்த உள்ளங்கை பூராமே செவ்வாயோட ஆதிக்கம். இது மாதிரி 3 செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அவங்க விவசாயியா இருப்பாங்க, நிலப்படம் நிறைய இருக்கும், கோபம் நிறைய வரும், சண்டை போட்டு வெற்றி பெறுவார்கள். சண்டை மூலமாக வெற்றி பெற்று அதனால் சந்தோஷத்தை அடையக்கூடியவர்கள் செவ்வாயின் புத்திரர்கள், அதாவது வீரலட்சுமியின் புத்திரர்கள். வீரம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்ப இதுல வந்து இந்த செவ்வாய்ல ஒரு புள்ளி இருக்கு சார், ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. இவர்கள் சண்டைக்கு போகாம இருப்பது நல்லது. சண்டைக்கு போனால் என்ன ஆகும், காயம் ஏற்படும். அதே மாதிரி இங்க ஒரு இன்டு மார்க் இருக்கு சார். புள்ளியும் இன்டு மார்க்கும் ஒரே பலனை குறிக்கும். சண்டைக்கு போகக்கூடாது, சண்டையை கண்டா ஒதுங்கிக்கணும், இல்லைன்னா காயம் அதிகமாகும், அதாவது சண்டை சச்சரவு அதிகமாகி பிரச்சனை உருவாகும். இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். அதாவது செவ்வாமேடு நல்லா இருக்கு, இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு. அளவுக்கு அதிகமா ரொம்ப உப்பலா இருந்து இந்த ஸ்டார் குறி இருந்ததுன்னா அவர்கள் கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குறியை கண்டா எச்சரிக்கையா இருக்கணும். கொலை செஞ்சிருப்பாங்க, கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்படிங்கும்போது இந்த மாதிரி கெட்ட குறிகள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரே ஒரு கோடு மட்டும் இருந்தா நல்ல வீரம், விவேகம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிச்ச ரேகை குறிகள் எல்லாமே இங்க கெடுதல் ஆயிரும். இங்க ஒரு வளைகுறி இருக்கு சார். வளைகுறி திட்டம் போட்டு கொலை செய்யக்கூடியவர்கள், கைக்கு தனி ரேட்டு, காலுக்கு தனி ரேட்டு அப்படிங்கிறவங்களாம் இதுலதான் இந்த செவ்வாய் அதிகமா இருந்து இந்த மாதிரி வளைகுறி இருக்கவங்க திட்டம் போட்டு கொலை செய்யறது. இப்போ ஒருத்தர் வந்து திட்டம் போட்டு கொலை செய்யறது, பணத்துக்காண்டி கொலை பண்றது, இந்த மாதிரிலாம்
இதில் செவ்வாயின் புத்திரர்கள் அதற்கு அதிகமாக இருக்கும். கை முரடாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அவங்க குட்டையாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க. நல்ல தாடி மீசையெல்லாம் வளர்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கும்முன்னு பார்த்தோன்னே தெரியும். கொலகார எண்ணங்கள், கொலகார இது கையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி வளைகுறி இருந்தால் திட்டம் போட்டு கொலை செய்கிறவங்கன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த வளைகுறிக்கு பக்கத்தில் இங்கே இந்த வளைகுறிக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு வட்டக்குறி இருக்குது சார். இந்த இடத்துல செவ்வாய் ஒரு வட்டக்குறி இருக்குது. இதே இதுதான் இங்கேயும் வரும். இது 2 செவ்வாயிலும் இருந்தாலும் அந்த பலன் உண்டு. இந்த செவ்வாய் சமவெளி அது சமவெளி, அதை விட்டுருவோம். இந்த 2 செவ்வாயிலும் இருந்தால் அதே ஒரே பலன் தான். இப்போ இதில் ஒரு வட்ட குறி இருக்கு. இவங்க சண்டைக்கு போகாமல் இருப்பது மிகவும் மிகவும் சிறப்பு. அப்படி சண்டைக்கு போனால் கண்ணில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்ணை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு சதுரம் இருக்கு சார். சதுரம் மிகச்சிறந்த அமைப்பு. சதுரம் ஒரு நல்ல அமைப்பு. அவங்க எவ்வளோ கோபம் வந்தாலும், எவ்வளோ விவேகம், எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாதானமா போகக்கூடியவங்க, சண்டையை சமாதானப்படுத்தக்கூடியவர்களும் செவ்வாயின் புத்திரர்கள். ஒரு சண்டை பயங்கரமா சண்டை நடக்குது, அந்த சண்டையை சமாதானப்படுத்துபவர்களும் இந்த செவ்வாய் நல்லா இருந்து சதுரம் இருந்ததுன்னா சண்டையை சமாதானப்படுத்துபவர்கள். அவங்க மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் அடக்கிக்கிட்டு அதை ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளராக இருப்பார்கள். அதாவது ஒரு சிஎம், ஒரு பிஎம், உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கும் கோபம் இருக்கும், வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும். அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கரெக்டாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஏற்படும். அதாவது சதுரம் எங்க இருந்தாலும் பாதுகாப்பு சார். அந்த கோபத்தை குறைச்சி பாதுகாப்பு கொடுப்பார். இதுல ஒரே ஒரு குறி, இந்த முக்கோண குறி மட்டும் நீங்க கண்டுட்டீங்கன்னா, இந்த மேட்ல கண்டாலும், இந்த செவ்வாய் மேட்ல, கீழ் செவ்வாயில மேல் செவ்வாயில எங்க கண்டாலும் இராணுவத்தில் மிகப்பெரிய உயரிய பதவி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட்டுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய ஒரு துறையில் இருந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முக்கோணம் இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. இந்த முக்கோணம் மட்டும் இந்த செவ்வாய் மேட்ல இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. இந்த செவ்வாய் வீரத்தின் அடையாளம். செவ்வாய் வீரத்தினுடைய அடையாளம். அதாவது பொதுவாகவே செவ்வாய் அளவுக்கு அதிகமாக உச்சமாக இருக்கிறவங்க தான் கிரைம்ல ஈடுபடுவாங்க. கிரைம் அதாவது கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு. அவங்க லவ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை, அதை போய் யாராவது தடுத்துட்டா அவங்கள மேட்டர் அதாவது ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுடைய காதலை யாராவது தடுத்தால் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு கையில் வளைகுறியோ அந்த மேட்டில் வளைகுறியோ இல்லை ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா இந்த கொலை செய்வதற்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அந்த கையை பார்த்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் கையில் இந்த மாதிரி குறிகள் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். உடனே வளைகுறி பார்த்துட்டோம், நமக்கு ஒரு ஸ்டார் குறி இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை. அது இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்தால், அதாவது சண்டைக்கு போகாம தவறு செய்யாம அந்த எண்ணம் வரும், தோன்றும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த கொலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். யாராவது வந்தா போற்றலாம் அப்படிங்கிற ஒரு வீரம் வரும், விவேகம் வரும். இருந்தாலும் புத்தி ரேகை நல்லா இருக்குது, மித்த ரேகைகள் நல்லா இருக்குன்னா அந்த புத்தி ரேகையை கொண்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் செஞ்சுட்டாங்க இந்த கிரைம்ல இருந்து தப்பிச்சிடலாம், கொலைபலியில இருந்து தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி தப்பிப்பதற்கு ஒரு வழிதான் நான் சொல்றேன் ஒழிய இது எல்லாம் எச்சரிக்கை காணொலி தான். இதில் கண்டா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணம் தோன்றும், கண்டிப்பா அந்த எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சில பேர் போயிட்டே இருப்பாங்க, ஒரு 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 அநியாயம் நடக்குதுன்னா அப்படியே பொங்கி எழுவாங்க. பொதுவாக ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்ல போயிட்டுன்னா சண்டை போடுவாங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க. பாருங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க. அதாவது பப்ளிக்ல ஒரு கெடுதல் நடக்குதுன்னா இவங்க தான் சண்டை போடுறவங்க, இவங்களா தான் இருக்கும். சண்டை போட்டு அதை தீர்த்து வச்சிருவாங்க, தீர்த்து வைக்கிறவங்க இவங்க தான். அதனால நல்ல புத்தி ரேகை நல்லா இருந்து, மித்த ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வளைகுறியோ இல்லை ஸ்டார் அமைப்போ கையில் எவ்வாறு கெட்ட குறிகள் புள்ளியோ இருந்ததுன்னா சண்டையில் ஈடுபடக்கூடாது. அதாவது கொலை செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலும் கொலை செய்யாமல் தவிர்த்து விட்டோம்னா ஒரு ஆன்மீக ரீதியை ஈடுபட்டு ஒரு மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணோம்னா, யோகா மெடிடேஷன் ஆன்மீக ரீதியை ஈடுபட்டோம்னா இவர்கள் முருக பக்தர்கள். அதாவது முருகனுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போதான் அசுரனை கொன்றார் அவர். செவ்வாய் கோபம் அதிகமாகும். இது மாதிரி தீவிரவாதத்தை அழிக்கக்கூடியவர் செவ்வாய் தான். முருக பெருமானை வணங்கக்கூடிய செவ்வாயினுடைய புத்திரர்கள் முருகனை மேல அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு காதல் இருக்கும். ஆன்மீகத்துல முருகன் மேல ஒரு அளவு கடந்த பாசம் இருக்கிறதுக்கு, பண்பு இருக்கிறதுக்கு, ஆசை, ஏதாவது பக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவு கடந்த பக்தியா இருப்பாங்க.
முருகப்பெருமானுக்கு அந்த செவ்வாய் வீடு உச்சமாக இருந்ததுனால தான் அசுரனை அழிக்கக்கூடிய வல்லமை கிடைச்சிது. அதாவது அசுரனை தீமையை ஒழிக்கக்கூடியவர்கள் செவ்வாயின் புத்திரர்கள். இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நிலபலம், வீடு, வசதி, சொத்து, சுகம் எல்லாமே நல்லா இருக்கும். புத்திரேகை சிறப்பாக இருந்ததுன்னா புத்தியை கொண்டு இதெல்லாம் அந்த கெடுதல் எல்லாமே திருத்தி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம முயற்சி செய்தால் அதாவது 50% நம்ம கர்மா வேலை செய்யும், 50% முயற்சி பண்ணணும். அதிலிருந்து இந்த கொலைபலியிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.